5.4. உங்களுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்கோ நீங்க கரெக்டா போடுங்க சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நார்மலுக்கு வந்து இந்த செங்குத்து கோட்டை வரையலாமா, ஜிக்கு வரையலாமா. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் எடுத்து இந்த கோட்டை வச்சு இந்த கோட்டை வச்சு இந்த மூளை கிட்டத்தை இப்படி நகர்த்திட்டே போய் இந்த இடத்துல நம்ம டாட் லைனா போடலாம். இதுதான் என்னன்னா H1. அதே மாதிரி மேல உள்ள ஐக்கு நம்ம மூளையை வரையணும். இந்த ஐக்கு நேரா வர வரைக்கும் நம்ம அந்த ஸ்கேலை நகர்த்திட்டே போகணும். ஐக்கு நேரா வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது பரப்பளவுக்கு என்ன பண்ணணும்னா நாற்கரத்தின் பரப்பளவு half into d into h1 plus h2 சதுர அலகுகள். half into d நமக்கு எவ்வளவு வருது நம்ம அளந்து பார்க்கணும். 6.5 வருது எனக்கு. உங்களுக்கு எப்படி பார்க்கணும். h1 நீங்க அளந்து பாருங்க. இதுதான் நமக்கு h1 2.2 வருது. பிளஸ் h2 நீங்க அளந்து பாருங்க 2.5